அதுதான் சார் சந்தேகமாக இருக்குது. என்னென்னா 200 இடங்கள் சொல்கிறீங்க. இப்போ வந்து 2021 ஒரு ஆட்சி மாற்றத்திற்கான ஒரு சூழ்நிலை, 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி அமைத்த சூழ்நிலையில் அந்த ஒரு எண்ணம் இருந்தது. இப்போது 5 ஆண்டுகள் ஆட்சி முடிந்திருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி 3வது முறையாக மீண்டும் மத்தியில் ஆட்சியை பிடித்திருக்கிறது. கடந்த 2021 தேர்தலை பொறுத்தவரை 2 கட்சிகளுக்கும் இடையேயான அந்த வாக்கு வித்தியாசம், பலம் வாய்ந்த கூட்டணி, பெரிய ஆதரவு அலை திமுகவுக்கு இருந்த சூழ்நிலை, அந்த எதிர்ப்பு அலை, ஆன்டி இன்கம்பன்சிலாம் இருந்த சூழ்நிலையிலே வாக்கு வித்தியாசம் ஒரு 4% தான். அவர்களே ஒரு 75 தொகுதிகளில் அப்போதே ஜெயிச்சிருக்காங்க சார். இப்போது அந்த கள நிலவரம் வந்து இப்போ திமுக ஆட்சியை பொறுத்தவரை கடந்த 5 ஆண்டுகளில், இந்த 4 ஆண்டுகளில் அரசு ஊழியர், ஆசிரியர் போராட்டம், இது தவிர இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு பிரச்சனை உள்ளிட்ட பல்வேறு விதமான ஒரு ஆன்டி இன்கம்பன்சி கொஞ்சம் ஓரளவு இருக்குது. இந்த சூழ்நிலையில் அவங்க கூட்டணி வலிமையாக இருக்குது. அதே அளவில் இந்த வாக்கு வித்தியாசம் எப்படி குறையும்னு எப்படி எதிர்பார்க்குறீங்க சார்? அதாவது ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். திமுக ஆட்சி சில பிரச்சனைகளில் சரியாக செயல்படாமல் போவதற்கு முழுமையான காரணம் பாஜக என்பதை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். சாதிவாரி கணக்கீடு என்பது ஒன்றிய அரசு தான் எடுக்க வேண்டும். மற்ற மாநிலங்களிலே எடுத்திருக்கிறார்களே, அங்கே அந்த சாதிவாரி கணக்கீடு எந்த வகையிலே பயன்படுத்தி இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். ஏனென்றால் உச்சநீதிமன்றத்தை பொறுத்தவரை அகில இந்திய அளவில் மக்கள் தொகை கணக்கீடோடு சாதிவாரி கணக்கீடை எடுத்தால் எந்த சாதி மக்கள், எவ்வளவு பிற்படுத்தப்பட்ட மக்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள், மேல் சாதி மக்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்ற அந்த புள்ளி விவரத்தை கொடுத்தால், இந்த இப்பொழுது அவர்கள் விதித்திருக்கிறார்களே 49.5% என்பது, அதை 60-70% கூட உயர்த்த முடியும். ஆனால் மாநில அரசுகள் செய்தால் அதை செய்ய முடியாது. ஒன்று. இரண்டாவதாக, எங்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஏற்கனவே பிற்படுத்தப்பட்ட மக்கள் வந்து ஓபிசி, பிசி என்று 2ஆக பிரித்திருக்கிறார்கள். தாழ்த்தப்பட்ட மக்களிடையே உள்ளிட ஒதுக்கீடுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. பல அமைப்புகளுக்கு, பல குழுவினருக்கு உள்ளிட ஒதுக்கீடுகள் மூலம் அவர்களை எல்லாம் முன்னேற்றும் பாதையிலே இட்டு சென்றிருக்கிற ஒரு அரசு தமிழ்நாடு அரசு. அந்த வகையிலே நாங்கள் இந்த சாதிவாரி கணக்கீடு இல்லாமலேயே எந்த மக்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள், எந்த மக்கள் முன்னேறாமல் இருக்கிறார்களோ அவர்களை அடையாளம் கண்டுபிடித்து அவர்களை முன்னேற்றுவதற்கான இதர வழிமுறைகளை கண்டுபிடித்து அவர்களை முன்னேற்றி வருகிறோம். இது மக்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து அந்த கோரிக்கையை வந்து சமூக நீதி முன்னெடுப்புக்கு வந்து ஒரு தமிழகம் வந்து ஒரு முன்னுதாரணமான மாநிலமாக திகழக்கூடிய சூழ்நிலையில் மற்ற மாநிலங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி, அது பீகாராக இருக்கட்டும், தெலுங்கானாவாக இருக்கட்டும், இங்கே கர்நாடகாவாக இருக்கட்டும், அந்த மாநிலங்களில் எடுக்கக்கூடிய, அந்த மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் எடுத்த அந்த முன்னெடுப்பு முயற்சி தமிழகத்தில் அது மேற்கொள்ளவில்லையே என்றதுதான் அவர்களுடைய குற்றச்சாட்டு. அது தொடர்பான வழக்கும் தான் அந்த உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. அது முன்னெடுத்து என்ன பயன்? நீதிமன்றம் அதை எப்படி ஏற்றுக்கொள்ளும் என்பதுதான் கேள்வி. இப்பொழுது என்ன பிரச்சனை என்றால், இங்கே ஏறத்தாழ பிற்படுத்தப்பட்டவர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் என்று 2 பிரிவுகள் இருக்கின்றன. இந்த 2வது பிரிவுகளே பாமக வருகிறது. அந்த 2வது பிரிவுக்காக வேற எந்த மாநிலத்திலாவது பிற்படுத்தப்பட்ட மக்களை 2ஆக பிரித்து வைத்திருக்கிறார்களா என்பதை சொல்ல வேண்டும். தமிழ்நாட்டிலே மட்டும்தான் எம்பிசி, ஓபிசி என்று இருக்கிறது. வேறு எந்த மாநிலத்திலும் கிடையாது. அதுபோல புறக்கணிக்கப்பட்ட அல்லது பின்தங்கிய மக்களை அடையாளம் கண்டுபிடிச்சு அவர்களுக்கு ஒரு திட்டத்தை செயல்படுத்துவது என்பது அரசியலமைப்பு சட்டத்தின்படி அல்லது உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி அதை எப்படி நாங்கள் அவர்களை சேர்த்துக் கொள்வது என்பதையெல்லாம் தெரிந்து அவர்களை இணைத்துக் கொண்டு அவர்களுக்கான திட்டங்களை வழங்கி வருகிறோம் என்பது உலக அறிந்த உண்மை. வேறு எந்த மாநிலத்திலுமே பிசி வந்து ஓபிசி, எம்பிசின்னு கிடையாது. பிசி, எம்பிசின்னு கிடையாது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு. இப்படி பல விஷயங்களை நாங்கள் செய்து வருகிறோம். இதை தொடர்ச்சியாக செய்வோம். ஆனால் ஒன்றிய அரசு இதை செய்தால்தான், இப்போ பீகாரிலே கணக்கெடுப்பு எடுத்தார்கள், சாதிவாரி கணக்கெடுப்பு, அதனால் என்ன பலன் கிடைத்தது? அதை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்பொழுது கர்நாடகாவில் எடுக்க தொடங்கி இருக்கிறார்கள், அதே போல ஆந்திராவில் எடுக்கிறார்கள் என்றால் அதன் பலன் என்ன? அதனால் நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொண்டு இந்த ஏற்கனவே விதித்த வரம்பை உயர்த்துமா? உயர்த்தினால்தானே பலன். இல்லை என்றால் என்ன அவர்களுக்கு பலன் இருக்கக்கூடும்? நாங்கள் செய்ததை கூட அவர்கள் செய்யவில்லை. நாங்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களையே 2ஆக பிரித்து அவர்களுக்கென்று தனியாக இடஒதுக்கீடு வழங்கி வருகிறோம். அந்த கணக்கை கூட அவர்கள் செய்யவில்லை. அந்த
கணக்கெடுப்புனாலே சட்ட ரீதியான அதுக்கு அங்கீகாரம் கிடைக்காது, அதனால அவர்களுக்கு பலன் கிடைக்காதுன்னு சொல்றீங்க. ஓகே சார். ஆனா இப்போ மீண்டும் இந்த 2026 தேர்தல் கலாமத்துக்கு வர்றேன். நீங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது சாதி வாரியை கணக்கெடுக்க வேண்டும் என்று நாங்களும் வலியுறுத்துகிறோம். அது நாங்கள் தனியாக ஒரு மாநிலம் எடுத்தால் பலன் இல்லை, ஆனால் அகில இந்திய அளவில் எடுத்தால் பலன் உண்டு என்று நாங்களும் அவர்களை வலியுறுத்தி வருகிறோம்.